இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தரும் வாக்குத்தத்த வசனம் யோனா அதிகாரம் 2:6. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். பிரியமானவர்களே, யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் மீனுக்கு கட்டளையிடுகிறாரு. மீன் யோனாவை அப்படியே விழுங்கி போட்டது. இப்பொழுது ஒரு மீனின் வயிற்றுக்குள்ளாக யோனா இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் யோனாவுக்கு கிடைத்த பனிஷ்மெண்ட் தான் இந்த பனிஷ்மெண்ட். யோனா சொல்லுகிறாரு, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். இப்போ மீனின் வயிறு அவருக்கு ஒரு பாதாளத்தின் வயிறை போல இருந்தது. பிரியமானவர்களே, சகல இயற்கையும் ஜீவராசிகளும் எல்லாமே கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். இப்பேற்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் தான் யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தர் யோனாவின் பிராணனுக்கு அழிவு வராதபடி தப்புவித்தார். இதுதான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவருடைய பெரிய இரக்கம், பெரிய கிருபை. பிரியமானவர்களே, மறுபடியுமாக மீனுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. மீன் யோனாவை கரையிலே கக்கி போட்டதாம். சாதாரணமான ஒரு மீன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அப்படியே செய்கிறது. ஆனால் இந்த யோனா கீழ்ப்படியாமல் போனான். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவோ கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை வார்த்தைகள், எவ்வளவு காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருந்தோம். நம்ம கீழ்ப்படியாமல் பின்மாறி போய்கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, யோனாவை கர்த்தர் தண்டித்தார், ஆனால் பிராணனையோ அழிவுக்கு தப்புவித்தாராம். மறுபடியுமாய் தேவ சமூகத்தில் யோனா தன்னை அர்ப்பணித்த போதோ யோனாவை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்து நிறைவேற்றினார். இந்த கால வெளியில் ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். பிரியமானவர்களே, கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். சில கீழ்ப்படியாமை, சில காரியங்கள், கர்த்தருடைய தண்டனை, கர்த்தருடைய சிட்சை உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். மறுபடியுமாய் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் போது உங்கள் வாழ்க்கை அழகாய் மாறும். மனதுருகுகிற ஆண்டவர், இரக்கம் செய்கிற ஆண்டவர், பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர். நீர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் அப்பா. கீழ்ப்படியாமல் போன யோனாவை என் ஆண்டவர் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீரே அப்பா. எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். யோனா மறுபடியும் தன்னை அர்ப்பணித்த போதும் இரக்கம் செய்த ஆண்டவர். எங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. என் கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குறைகள் எல்லாம் மன்னிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. உங்கள் கரம் அருமையான பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் உங்களை நடத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். God bless you.